சட்டசபையில் மார்ச் 14ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நிருபர்களை சந்தித்த சபாநாயகர், தமிழக சட்டசபை மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட உள்ளதாகவும், அன்றைய தினம் 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்றும் அறிவித்தார். மேலும் 2025-26ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் மற்றும் 2024-25ஆம் ஆண்டின் கூடுதல் செலவுக்கான இறுதி மானிய கோரிக்கைகள் மார்ச் மாதம் 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து வருகிற 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள். மேலும் பேரவை விதி 193(1) கீழ் 2025-26ஆம் ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கைகள், பேரவை விதி 189(1) கீழ் 2024-25ஆம் ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கையினையும் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்ச் 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். சட்டசபை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடக்கும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் கூடி முடிவு செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். எல்லாம் PAC கூடி முடிவு பண்ணோம். அன்னைக்கு 14ஆம் தேதி தான் வச்சுக்கோமாயா இல்லை முன்னாடியே அன்னைக்கு தான் நடக்கும். இந்த வாட்டி நமக்கு மானிய கோரிக்கை எப்படிங்க சார்? மார்னிங் செஷன் ஈவினிங் செஷன் வைக்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்கோமா இல்லை எப்படி? இல்லை, ஈவினிங் வேண்டாங்கிற மாதிரி தான் முடிவு இருக்குது. நம்ம அந்த PACயில் முடிவு பண்ணுறது தான் முடிவு தெரியும்.